இன்றைய முக்கிய செய்திகள். வெளிநாட்டு மாணவர்கள் பயிற்சி திட்ட விசாவை ரத்து செய்ய ட்ரம்ப் முடிவு. 3 லட்சம் இந்திய மாணவர்கள் பாதிக்கப்படும் ஆபத்து. வக்ஃப் வாரிய சட்டத்தை மேற்கு வங்கத்தில் அமல்படுத்த மாட்டோம். பாஜகவின் பிரித்தாளும் சூழ்ச்சிக்கு இடமில்லை என மம்தா ஆவேசம். நீட் தேர்வில் இருந்து விலக்கு பெற உச்சநீதிமன்றத்தில் புதிய வழக்கு. ஸ்டாலின் தலைமையில் நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம். பெண்கள் திருநங்கைகள் ஆட்டோ வாங்க 1 லட்சம் மானியம். பதிவு செய்த 1000 பேருக்கு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. வணக்கம். அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட புதிய மசோதா காரணமாக அந்நாட்டு நிறுவனங்களில் பணியாற்றும் 3 லட்சம் இந்திய மாணவ மாணவிகள் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவில் 3,31,000 இந்திய மாணவர்கள் உட்பட சுமார் 11 லட்சம் வெளிநாட்டு மாணவ மாணவியர் கல்வி பயின்று வருகின்றனர். அமெரிக்க கல்வி நிறுவனங்களில் சேர அந்நாட்டு அரசு சார்பில் அவர்களுக்கு F1 மற்றும் M1 விசா வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விசாவை பெற்று அமெரிக்க கல்வி நிறுவனங்களில் பயிலும் மாணவ மாணவியர் ஆப்ஷனல் பிராக்டிகல் ட்ரைனிங் எனப்படும் விருப்ப பயிற்சி திட்டத்தில் இணைந்து அமெரிக்காவில் பணியாற்ற முடியும். இளநிலை பட்டப்படிப்பை நிறைவு செய்தவர்கள் OPT திட்டத்தில், அதாவது ஓர் அமெரிக்க நிறுவனத்தில் ஓராண்டு வரை பணியாற்றலாம். அறிவியல் தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம் உள்ளிட்ட துறைகளில் பட்டம் பெற்றவர்கள் அமெரிக்க நிறுவனங்களில் 3 ஆண்டுகள் வரை பணியாற்றலாம். இந்த திட்டத்தின் மூலம் லட்சக்கணக்கான வெளிநாட்டு மாணவ மாணவிகள் பயன்பெற்று வருகின்றனர். 1 கோடி ரூபாய் வரை செலவு செய்து அங்கு கல்வி பயிலும் மாணவர்கள் கல்விக்காக செலவு செய்த பெரும் தொகையை இந்த 3 ஆண்டுகளில் ஓரளவுக்கு ஈடுகட்ட முடியும். ஆனால் அமெரிக்க மக்களின் வேலை வாய்ப்பை வெளிநாட்டினர் பறிப்பதாக அதிபர் ட்ரம்ப் குற்றம் சாட்டி வரும் நிலையில் இந்த OPT திட்டத்தை ரத்து செய்ய அமெரிக்க நாடாளுமன்றத்தில் புதிய மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நேர்மையான உயர்திறன் அமெரிக்க சட்டம் 2025 என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த மசோதாவில் எந்த ஒரு அமெரிக்க நிறுவனமும் வெளிநாட்டு மாணவர்களை பணியில் அமர்த்த முடியாது என்றும், அந்த திட்டத்தின் கீழ் பணியாற்றி வரும் வெளிநாட்டினர் அனைவரும் அவரவர் சொந்த நாடுகளுக்கே திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. OPT திட்டத்திற்காக பல்வேறு நிறுவனங்களுக்கு $4 பில்லியன் அரசு மானியம் வழங்கப்படுவதாகவும், அமெரிக்க மக்களின் இந்த வரிப்பணம் OPT திட்டத்தில் பணியாற்றும் வெளிநாட்டினருக்கு கிடைப்பதை அனுமதிக்க முடியாது என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு சட்டமானால் ஏற்கனவே பணியாற்றி வரும் இந்திய மாணவர்கள் 3 லட்சம் பேர் அமெரிக்காவிலிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட வாய்ப்பு உள்ளது. இதனால் அங்குள்ள இந்திய மாணவர்கள் அச்சமடைந்துள்ளனர். வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை மேற்கு வங்க மாநிலத்தில் அமல்படுத்த மாட்டோம் என அம்மாநில முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்புகளையும் மீறி நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் விடிய நடந்த விவாதத்திற்கு பிறகு வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் கடந்த வியாழக்கிழமை அதிகாலையில் நிறைவேற்றப்பட்டது. வக்ஃப் திருத்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கியதை அடுத்து வக்ஃப் திருத்த சட்டம் அமலுக்கு வந்ததாக மத்திய சிறுபான்மை நலத்துறை அமைச்சகம் அரசிதழில் வெளியிட்டுள்ளது. இதற்கு தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் கடும் எதிர்ப்பு நீடித்து வருகிறது. வக்ஃப் திருத்த சட்டத்தை எதிர்த்து பல்வேறு வழக்குகளும் தொடரப்பட்டு வருகின்றன. இதனிடையே கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அம்மாநில முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி சிறுபான்மையின மக்களுக்கும் அவர்களது சொத்துக்களுக்கும் பாதுகாப்பாக இருப்போம் என்று உறுதியளித்தார். நாட்டை பிளவுபடுத்த துடிக்கும் பாஜகவின் பிரித்தாளும் சூழ்ச்சிக்கு மேற்கு வங்கத்தில் இடமில்லை என்று தெரிவித்தவர் பாஜகவின் சூழ்ச்சிக்கு இரையாகிவிடக் கூடாது என்று மக்களை அவர் கேட்டுக்கொண்டார். தாம் இங்கு இருக்கும் வரை இந்த மண்ணில் வக்ஃப் வாரிய சட்டம் எந்த காலத்திலும் நடைமுறைப்படுத்தப்படாது என்றும் அவர் கூறினார். முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் ஏற்பட்ட வன்முறையை சுட்டிக்காட்டி பேசிய செல்வி மம்தா இந்த நேரத்தில் வக்ஃப் சட்டத்தை நிறைவேற்றி இருக்கக்கூடாது என்றும் தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் 33% மக்கள் சிறுபான்மையினர் உள்ள நிலையில் அவர்களை நான் என்ன செய்ய முடியும் என்று கேள்வி எழுப்பிய அவர் சிறுபான்மையினருக்கு அரணாக தாம் எப்போதும் இருப்பேன் என்றும் உறுதியளித்தார். நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு பெறுவது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் புதிய வழக்கு தொடர தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளிக்க வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை மத்திய அரசு நிராகரித்தது. இதனை சட்டப்பேரவையில் 2 தினங்களுக்கு முன்பு தெரிவித்த முதலமைச்சர் திரு ஸ்டாலின், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டப்பேரவையின் மாண்பினை ஒன்றிய அரசு அவமதித்துள்ளதாக கூறினார். ஒன்றிய அரசின் இத்தகைய எதேச்சதிகார போக்கு அரசமைப்பு சட்டம் அளித்துள்ள கூட்டாட்சி கருத்தியல் வரலாற்றில் ஒரு கருப்பு அத்தியாயம் என்று தெரிவித்த அவர், மருத்துவ கல்வி கனவோடு பயிலும் லட்சக்கணக்கான மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் சார்பாக அவர்களின் கனவை நனவாக்க தமிழ்நாடு அரசு உறுதியோடு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்று தெரிவித்தார். இது தொடர்பாக சட்டமன்ற அனைத்து கட்சி தலைவர்களிடமும் ஒரு கலந்தாலோசனை கூட்டம் தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெறும் என அவர் அறிவித்திருந்தார். இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று மாலை 5 மணிக்கு அனைத்து கட்சி கூட்டம் கூடியது.
கூட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய முதலமைச்சர் நீட் விலக்கு தொடர்பாக திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை விளக்கினார். தொடர்ந்து பேசிய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் நீட் விலக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் புதிய வழக்கு தொடரப்படும் என்று அறிவித்தார். நீட் தேர்வு முறையை எதிர்த்து கடந்த ஜூலை 2023 ஆண்டு தமிழ்நாடு அரசால் மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தில் தொடுத்துள்ள வழக்கினை தீவிரமாக முன்னெடுத்து செல்வது நமது சட்ட முன்வடிவிற்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் தர மறுத்துள்ளதை எதிர்த்து தேவைப்படும் புதிய வழக்கு ஒன்றினை மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தில் தொடுப்பது உள்ளிட்ட அனைத்து சட்டபூர்வ நடவடிக்கைகளையும் சட்ட வல்லுநர்களுடன் கலந்து ஆலோசனை செய்து மேற்கொள்வதென ஒருமனதாக தீர்மானிக்கப்படுகின்றது. முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுடன் திமுக சார்பில் திரு எழிலன், திரு பரந்தாமன், காங்கிரஸ் சார்பில் திரு ராஜேஷ்குமார், பாமக சார்பில் திரு ஜி.கே. மணி மற்றும் திரு வெங்கடேஸ்வரன், மதிமுக சார்பில் டாக்டர் சதன் திருமலைக்குமார் மற்றும் திரு பூமிநாதன், மார்க்சிஸ்ட் உறுப்பினர் நாகை திரு மாலி, இந்திய கம்யூனிஸ்ட் உறுப்பினர் தளி திரு ராமச்சந்திரன், விசிக சார்பில் திரு சிந்தனை செல்வன் மற்றும் திரு பாலாஜி, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி உறுப்பினர் திரு ஈஸ்வரன், மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் திரு ஜவாஹிருல்லா, தவாக தலைவர் திரு வேல்முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அரசு தலைமை வழக்கறிஞர் திரு பி.எஸ். ராமனும் கூட்டத்தில் கலந்து கொண்டார். ஏற்கனவே அறிவித்தபடி அதிமுக மற்றும் பாஜக பிரதிநிதிகள் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. பெண்கள் திருநங்கைகள் ஆட்டோ வாங்க மானியமாக 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அமைச்சர் திரு சி.வி. கணேசன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று தொழிலாளர் நலத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய அவர், கடந்த மார்ச் 31ஆம் தேதி வரை அரசு வேலைக்காக 32,35,683 பேர் இணையதளம் வாயிலாக பதிவு செய்து காத்திருப்பதாக கூறினார். தொழிலாளர் நலச்சட்டங்கள், சமரச ஒப்பந்தங்கள், நீதிமன்ற தீர்ப்புகள் ஆகியவற்றை உறுதியாக அமல்படுத்திட வேண்டும் என்பதில் தமிழ்நாடு அரசு உறுதியாக உள்ளதாக அவர் கூறினார். கடந்த 4 ஆண்டுகளில் 8,373 தொழில் தாவாக்கள் தீர்த்து வைக்கப்பட்டுள்ளதாக திரு கணேசன் தெரிவித்தார். தமிழ்நாடு அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் மற்றும் தானியங்கி மோட்டார் வாகனங்கள் பழுது பார்க்கும் தொழிலாளர்கள் நலவாரியத்தில் பதிவு பெற்றுள்ள பெண்கள் திருநங்கைகள் என 1000 பேருக்கு புதிய ஆட்டோ வாங்கும் செலவினத்தில் 1 லட்சம் ரூபாய் மானியமாக வழங்கப்படும் என்று அவர் கூறினார். பழுது பார்க்கும் தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு செய்துள்ள 1000 பெண்கள் திருநங்கைகள் ஓட்டுநர்களுக்கு சொந்தமாக ஆட்டோ வாகனம் வாங்கும் செலவினத்தில் தலா 1 லட்சம் ரூபாய் மானியமாக வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 71 அரசு தொழில் பயிற்சி நிலையங்களின் உள்கட்டமைப்பு மற்றும் திறன் கற்பித்தலை மேம்படுத்தும் விதமாக டாடா டெக்னாலஜி நிறுவனத்துடன் 2,877 கோடி ரூபாய் செலவில் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அதன்படி அரசு தொழில் பயிற்சி நிலையங்களின் தரம் உயர்த்தப்படும் என்று திரு கணேசன் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் 1,578 பட்டாசு தொழிற்சாலைகள் உள்ளதாகவும் கடந்த ஆண்டில் விதி மீறிய புகாரில் பட்டாசு ஆலைகள் மீது 784 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு 1,37,25,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். கட்டுமான தொழிலாளர்களின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த 20,25,00,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் பணியிடத்து விபத்துக்கான மரண உதவித்தொகை 5 லட்சம் ரூபாயிலிருந்து 8 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாகவும் அமைச்சர் திரு சி.வி. கணேசன் தெரிவித்தார். இறக்குமதி செய்யப்படும் மருந்து பொருட்கள் மீது அதிக வரி விதிக்கப்படும் என்ற டிரம்பின் புதிய அறிவிப்பு இந்திய மருந்து உற்பத்தி துறையை கடுமையாக பாதிக்கும் சூழல் உருவாகியுள்ளது. டிரம்ப் 2வது முறையாக அதிபராக பொறுப்பேற்றது முதல் பல்வேறு அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார். அடுத்தடுத்து உலக நாடுகள் மீது கூடுதல் வரி விதித்து வரும் டிரம்பின் நடவடிக்கையால் சர்வதேச பொருளாதாரம் மந்த நிலைக்கு செல்லும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக அமெரிக்கா, சீனா நாடுகளுக்கு இடையே நடக்கும் வர்த்தக போரால் சீன பொருட்களுக்கான ஒட்டுமொத்த வரியை 104% அமெரிக்கா உயர்த்தியுள்ளது. தவறுக்கு மேல் தவறு செய்யும் அமெரிக்காவை எதிர்த்து இறுதி வரை போராடுவோம் என்று தெரிவித்துள்ள சீனா, டாலருக்கு நிகரான நாணயமான யுவானை 10% அளவிற்கு குறைத்துள்ளது. இதன் காரணமாக இன்று ஆசிய பங்குச் சந்தைகளில் வீழ்ச்சி ஏற்பட்டது. இதனிடையே அடுத்த அறிவிப்பாக இறக்குமதி செய்யப்படும் மருந்து பொருட்கள் மீது அதிக வரி விதிக்கப் போவதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இதனால் அமெரிக்காவை பெரிய சந்தையாக கொண்டு ஏற்றுமதி செய்து வரும் இந்திய மருந்து உற்பத்தி துறைக்கு பெரும் பின்னடைவு ஏற்படும் என்ற அச்சம் உருவாகியுள்ளது. இந்தியாவின் மொத்த மருந்து உற்பத்தியில் 31% மேல் அமெரிக்காவுக்கு அனுப்பப்படுகிறது. அமெரிக்காவுக்கு கடந்த நிதியாண்டில் மட்டும் 74,000 கோடி ரூபாய் அளவிற்கு மருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் மருந்து பொருட்கள் இறக்குமதிக்கும் அதிக வரி விதிக்கப்பட்டால் அது அமெரிக்காவையும் பாதிக்கும் என மருந்துகளுக்கான சந்தை நிபுணர்கள் கூறியுள்ளனர். குறைந்த விலையில் மருந்துகளை வாங்குவதற்கு
அளவிற்கு இந்தியாவையே அமெரிக்கா பெரிதும் நம்பியுள்ளது. அந்நாட்டில் பயன்படுத்தப்படும் ஜெனரிக் எனப்படும் பொது மருந்துகளில் 45% இந்திய மருந்துகளே என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய மருந்துகளின் விலை உயர்த்தப்பட்டால் அது அமெரிக்காவில் பணவீக்கத்தையும் மருந்து தட்டுப்பாட்டையும் உண்டாக்கும் என பொருளாதார வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை தாம் எதிர்த்தது ஏன் என்று நடிகர் ரஜினிகாந்த் விளக்கமளித்துள்ளார். சத்யா மூவிஸ் தயாரிப்பில் ஆர்.எம். வீரப்பன் குறித்த ஆவணப்படம் குறித்து நடிகர் ரஜினிகாந்த் வீடியோவை அந்நிறுவனம் வெளியிட்டுள்ளது. அதில் பேசிய நடிகர் ரஜினிகாந்த் தம் மீது அன்பு காட்டக்கூடிய பாலச்சந்தர், சோ, பஞ்சு அருணாச்சலம், ஆர்.எம். வீரப்பன் ஆகியோர் தற்போது இல்லை என்று வருத்தம் தெரிவித்தார். பாட்ஷா திரைப்படத்தின் வெற்றி விழாவில் வெடிகுண்டு கலாச்சாரம் குறித்து தாம் பேசியதால் ஆர்.எம். வீரப்பனின் அமைச்சர் பதவியை ஜெயலலிதா பறித்து விட்டதாக அவர் கூறினார். வெடிகுண்டு கலாச்சாரத்தை பற்றி நான் பேசினேன். மினிஸ்டரை வச்சுக்கிட்டு அதை பற்றியும் நான் பேசக்கூடாது. அது பேசின பிறகு, அது தெரிஞ்ச பிறகு, அப்போ வந்து ஒரு ஏடிஎம்கேல வந்துட்டு ஒரு மினிஸ்டராக இருந்தார் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் வந்து அவரை வந்து அந்த பதவியிலேருந்தே அவர் தூக்கிட்டாங்க. அது தெரிஞ்ச உடனே எனக்கு வந்து அப்படியே வந்து எனக்கு ஆடி போச்சு. எனக்கு என்னடா இது என்னாலே தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் வருது. மதிப்புக்குரிய சிஎம் ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக நான் வந்து ஒரு குரல் கொடுக்கறதுக்கு வந்து சில காரணங்கள் இருந்தால் கூட இந்த காரணம் ரொம்ப முக்கியமானது. அமைச்சர் பதவி பறிபோனது குறித்து தாம் வருத்தம் தெரிவித்த போது அதை பற்றி ஆர்.எம். வீரப்பன் சிறிதும் கவலைப்படவில்லை என்று நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்தார். அதில் பேசிய திரு ஸ்டாலின், அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர் ஆகியோருக்கு நம்பிக்கைக்குரியவர் ஆர்.எம். வீரப்பன் என்று தெரிவித்துள்ளார். இனி வருவது செய்தி துளிகள். அட்லாண்டிக் கடலையும் பசிபிக் கடலையும் இணைக்கும் முக்கிய வழித்தடமான பனாமா கால்வாய் சீனாவின் ஆதிக்கத்திலிருந்து மீட்கப்படும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பனாமா அதிபர் ஜோஷ் ரவுல் முலினோவை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய அமெரிக்க பாதுகாப்புத்துறை செயலர் ஹெக்ஷேத், பனாமா கால்வாயை பாதுகாக்க பனாமா நாட்டுடன் இணைந்து அமெரிக்க ராணுவம் செயல்படும் என்று தெரிவித்தார். வர்த்தக கப்பல்கள் என்ற போர்வையில் பனாமா கால்வாயை சீனா ஆயுத பயன்பாட்டிற்காக பயன்படுத்துவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தை 0.25% குறைத்துள்ளதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. மும்பையில் இன்று நடைபெற்ற நாணய கொள்கை குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் ரெப்போ வட்டி விகிதம் இனி 6% இருக்கும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவித்தார். ரெப்போ விகிதம் கடந்த 2 மாதத்தில் 0.5% குறைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் வீடு, வாகனம் கடன்கள் மீதான வட்டி குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தனின் உடல் முழு அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. வயது மூப்பால் நேற்றிரவு காலமான அவரின் உடல் சென்னை சாலி கிராமத்தில் உள்ள குமரி அனந்தனின் மகளும் பாஜக தலைவருமான திருமதி தமிழிசை வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அவரது உடலுக்கு ஆளுநர் திரு ரவி, முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். குமரி அனந்தனின் உடலுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் திரு பழனிசாமி, திருமதி கனிமொழி, திரு வைகோ, திரு வீரமணி, திரு திருமாவளவன், திருமதி சசிகலா, திருமதி பிரேமலதா உள்ளிட்ட தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். பிரதமர் திரு மோடி, திரு அமித்ஷா ஆகியோர் தொலைபேசி வாயிலாக திருமதி தமிழிசைக்கு ஆறுதல் கூறினர். குமரி அனந்தனின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி, தமிழ்நாடு மற்றும் தமிழ் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர்கள் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். திருமதி தமிழிசையின் வீட்டிலிருந்து ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்ட குமரி அனந்தனின் உடல் ஏவிஎம் மின் மயானத்தில் அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. மானாமதுரை அருகே தர்பூசணி பழங்களை வாங்க வியாபாரிகள் வராததால் வயலிலேயே தேங்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. மீனாட்சிபுரம், கோனார்பட்டி, லட்சுமிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் 600 ஏக்கரில் சாகுபடி செய்த தர்பூசணியை வாங்க தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளா உள்ளிட்ட அண்டை மாநில வியாபாரிகளும் வராததால் இந்த நிலை உருவாகியுள்ளதாக விவசாயிகள் கூறினர். கேரளா, தேனி, உசிலம்பட்டி அந்த ஏரியால இருந்து அதிகமா கேரளா ஏரியால இருந்து வியாபாரிகள் வருவாங்க. வியாபாரிகள் அதிகமான பழங்களை எடுத்துட்டு போனாங்க. டன்னு கணக்குல கிட்டத்தட்ட ஒரு 5000 டன்னு 4000 டன்னு எடுத்து போயிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களும் வர்றதில்லை. இப்போ அந்த பழம் பூரா செடி போட்ட மணிக்கு பழம் பறிக்காம அப்படியே தான் இருக்கு. பூச்சி விழுந்து பாதிப்பு வந்திருக்கு. ஆனா இந்த மாதிரி காய் போகாம இல்லை, போயிடும். இப்போ இந்த வட்டம் காயே போகல, தோட்டத்தில் அப்படியே கிடந்து அழிவாகுது. தர்பூசணி பழம் கிலோ 5 ரூபாய்க்கு விற்கப்படுவதால் அவற்றை பறிக்காமல் வயலிலேயே விட்டுவிட்டதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்தனர். சமையல் எரிவாயு விலையை 50 ரூபாய் உயர்த்திய மத்திய பாஜக அரசை கண்டித்து சென்னை எர்ணாவூரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எர்ணாவூர் பேருந்து நிலையம் அருகே சிலிண்டருக்கு பட்டை நாமத்துடன் மாலை அணிவித்த அந்த கட்சியினர் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். புதுச்சேரி போக்குவரத்து கழக ஒப்பந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி நடத்திய போராட்டத்தால் பேருந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி போக்குவரத்து கழகத்தில் 40 பேர் நிரந்தர பணியாளர்களாகவும் 130க்கும் மேற்பட்டோர் ஒப்பந்த அடிப்படையிலும் நடத்துனர், ஓட்டுநராக உள்ளனர். சென்னைக்கு மட்டும் நிரந்தர பணியாளர்கள் மூலம் பேருந்துகள் இயக்கப்பட்ட நிலையில் மற்ற பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்படாததால் கிராம மக்கள் அவதிக்கு உள்ளாயினர்.
சேலம் மாவட்டம் திப்பரதாம்பட்டியை சேர்ந்த 21 வயது அக்னிபாத் வீரர் முருகன் ஜம்மு காஷ்மீரில் உயிரிழந்து விட்டதாக பெற்றோருக்கு தகவல் வந்ததை அடுத்து கிராமமே சோகத்தில் ஆழ்ந்துள்ளது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் அக்னி வீரர் திட்டத்தின் கீழ் ராணுவத்தில் சேர்ந்து ஜம்மு காஷ்மீர் பணியில் சேர்ந்த அவர் இறந்ததற்கான காரணம் தெரியாமல் பெற்றோர் தவித்து வருகின்றனர். உயிரிழந்த வீரரின் உடல் இன்று அவரது சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட உள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி மற்றும் மதுரை மாவட்டம் மேலூரில் மீன்பிடி திருவிழா உற்சாகமாக நடைபெற்றது. சருகு வலையைப்பட்டியில் நடந்த சமத்துவ மீன்பிடி திருவிழாவில் கலந்து கொண்டவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு ஐயிரை, கழுத்து, ஜிலேபி, கட்லா உள்ளிட்டவற்றை பிடித்து மகிழ்ந்தனர். பொன்னமராவதி அருகே தாழ்பாங்கண்மாயில் இறங்கிய சுற்றுப்பகுதி கிராம மக்கள் வலைகளை கொண்டு போட்டி போட்டு மீன்களை பிடித்தனர். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறைந்த அளவு மீன்களை கிடைத்ததாக கிராம மக்கள் தெரிவித்தனர். ஓசூர் அருகே குண்டாலம் பகுதியில் 15 அடி ஆழமுள்ள கிணற்றில் விழுந்த குட்டி யானை உள்ளிட்ட 2 யானைகளை வனத்துறையினர் ஜேசிபி மூலம் பத்திரமாக மீட்டனர். நொகனூர் காப்புக்காட்டிலிருந்து ஜவலகிரி காட்டுக்கு யானைகள் இடம்பெயர்ந்த போது 1 வயது மற்றும் 15 வயதுள்ள யானைகள் கிணற்றுக்குள் தவறி விழுந்தன. நள்ளிரவில் அங்கு வந்த வனத்துறையினர் 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அதிகாலையில் அந்த யானைகளை தாயுடன் சேர்த்தனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 380 புள்ளிகள் சரிந்து 73,847 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 137 புள்ளிகள் குறைந்து 22,399 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,450 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 67,280 ரூபாயாகவும் ஒரு கிராம் 8,410 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 2 ரூபாய் அதிகரித்து கிராம் 104 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட புதிய மசோதா காரணமாக அங்கு பணியாற்றும் 3 லட்சம் மாணவர்கள் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை மேற்கு வங்க மாநிலத்தில் அமல்படுத்த மாட்டோம் என அம்மாநில முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு பெறுவது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் புதிய வழக்கு தொடர அரசு முடிவு செய்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.